தினம் ஒரு கோலத்துல இன்னைக்கு நம்ம சிக்கு கோலத்துல என்ன பார்க்க போறோம்னா 6 புள்ளி நேர் புள்ளி 2ல நிப்பாட்டணும். அந்த 6 வந்து 2 தடவை வச்சுக்கணும். அப்புறம் 4 2 அதே மாதிரி அந்த பக்கம் 6 மட்டும் தான் 2 தடவை வைக்கணும். இது வந்து 2 பேட்டர்ன்ல வர்ற மாதிரி வரும். அது ரொம்பவே அழகான ரொம்ப கியூட்டா ஒரு சர்க்கிள்குள்ள வர்ற ஒரு கோலம். இந்த கோலத்துல இடுக்கு அந்த 6 வச்சோம் இல்லையா, அந்த இடுக்குக்குள்ள 3 இடையில இடுக்கா 1 3 அந்த இடையில ஒண்ணு ஒண்ணா வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்தந்த சுத்து வர்றதுக்காக இதை வந்து திருப்பி ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. எந்தெந்த கேப்ல வந்து அதை இடுக்குல நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இது வரும். இதை வந்து நடுவுல வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல சுத்தி கொண்டு வந்து அடுத்தது அவுட்லைன்ல அந்த 4 இருக்கிற மாதிரி வர்றப்ப 4 இருக்கிற மாதிரி சுத்தி வந்து இந்த பக்கம் பானா மாதிரி கொண்டு வந்து 4 வந்து பாருங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கொண்டு வரணும், சுத்தி வரணும். அவ்வளவுதான். இதை வந்து ஒரு பாக்குறது கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்பவே ஈஸி. இடையில நம்ம இடுக்கு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பிங்குள்ள நுழைச்சு நம்ம 3 4 அந்த 4 நாள் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து கேர்வ்க்குள்ள 4 இருக்கு 3 இருக்கு. இந்த மாதிரி நம்ம சுத்தி கொண்டு வந்து ஒரு 8 மாதிரி சுத்தி வளைச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த பேட்டர்ன். இதையே இன்னொரு ரிவர்ஸ்ல நம்ம போட போறோம். அந்த யூ பேட்டர்ன்ல போட்டு சுத்தி அந்த வளைச்சு பழையபடி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, 4 அதே பாருங்க 4 இடையில 3 அந்த மாதிரி வருது இல்லையா, இந்த பேட்டர்ன்ல யூ பேட்டர்ன்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ரொம்பவே ஈஸி. நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு நீங்க வச்சீங்க அப்படின்னா இந்த கோலம் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி தினமும் ஒரு கோலத்துல நிறைய நிறைய வித்தியாசமான ரொம்ப சூப்பரான நம்ம பாரம்பரிய சிறு கோலத்தை நம்ம கத்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.